இந்த நீதிமொழிகள் 12:26 சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு மேன்மை உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதை காட்டிலும் ஒரு சந்தோஷம் வேற ஒன்றும் பெரிதாக இருக்க முடியாது. பொருள்னால சந்தோஷம் வரலாம், மனிதர்களால சந்தோஷம், அதெல்லாம் நிலையை நிற்காது. இயேசு கிறிஸ்துவினால் ரத்தத்தினால் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த பரிசுத்தம், நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த ரட்சிப்பு, நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த கிருபை தான் நமக்கு நிலையான சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்துக்குள்ள பாக்கியத்துக்குள்ள நம்மளை போக விடாதபடி உலகம், மாமிசம், பிசாசு நம்மளை தடுக்குகிறது. நம்ம அயலானை பார்க்கிறோம், அவர்களெல்லாம் சுகபோகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவபக்தி இருக்கிறதா? நாள்தோறும் ஆலயத்துக்கு போகிறார்களா? அவர்கள் இப்படிலாம் இருக்கும் பொழுது நான் மாத்திரம் ஆண்டவரை தேடி நம்ம வாழ்வில் நம்ம கண்டோம் என்கிற எண்ணமெல்லாம் நமக்குள்ள காணப்படுகிறது உண்டு. ஆனால் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நாம் அல்லேலூயா நீதிமான்களாக இருக்கிறோம். நீதிமான்கள் என்று சொன்னால் நீதியை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் உள்ளது எல்லாம் அநீதியா என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் மனதில் நினைத்து நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா, எதில் உங்களுக்கு நீதி கிடைக்கிறது? எல்லாம் கூட்டி பார்ப்போம் என்று சொன்னால் 99.9% அநீதி தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நீதி எது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான்.